இன்னைக்கு நம்ம உளுந்த பயன்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு இனிப்பு சுவையோடு அருமையான டேஸ்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபஸ்ட்டு இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தோல் இல்லாத உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு உளுந்தை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த உளுந்தோட வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டிங்கன்னா போதும். உளுந்தோட கலர் மாறிடக்கூடாது. உளுந்தை வறுக்காமல் கூட நீங்கள் இந்த கஞ்சி செய்யலாங்க. ஆனால் இப்படி வறுத்துட்டு நம்ம செய்யும்போது அது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உளுந்து வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். எந்த கிளாஸில் உளுந்து அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் உளுந்து ஒரு கிளாஸ் பச்சரிசினா இதில் 3 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தோல் நீக்கின பூண்டு 10 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் 15 கூட சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பூண்டாக இருந்தனால 10 சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குக்கரில் 5 விசில் வந்ததும் உடனே நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணாமல் அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். 5 விசிலில் ஒருவேளை உங்களுக்கு உளுந்து வேகலைன்னா கூடுதலாக நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு உளுந்து 5 விசிலே ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதோட பச்சரிசி தான் சேர்த்துருக்கிறதுனால பச்சரிசியுமே நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்து நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெந்து வந்ததுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா நீங்கள் கூடுதலாக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டியை வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால கூடுதலாக 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காயும் சேர்ந்த பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 கிளாஸ் அளவுக்கு வெள்ளை சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உடைச்ச வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்ததுமே ஒரு டைம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். இதில் உளுந்து வேக வைக்கும் போதே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் கடைசி நேரத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு கூட கொடுக்கலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த உளுந்தங்கஞ்சியை காலை நேர உணவாக கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க. இல்லைன்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க. வீட்டில் வயசானவங்க குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுங்க. இந்த உளுந்தங்கஞ்சியில் பச்சரிசி, மிளகு, வெந்தயம், சுக்கு பொடி இப்படி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால சளி பிடிச்சிருக்க நேரத்தில் தொண்டைக்கு இதமாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு உளுந்தங்கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெயினான ஒன்று என்னன்னா, உளுந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால பெண் குழந்தைகளுக்கு உடலுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று. வாரத்தில் ஒரு முறைனாலும் இந்த மாதிரி நீங்கள் உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.